இதில் வந்திருக்கிற 1000 கிராம ஊழியங்கள் மயிலாடுதுறையை சார்ந்த பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கு ஊழியத்தின் சார்பாக நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஐயா அவர்களை அண்ணனை குறித்து 2 வார்த்தை வாழ்த்துரை சொல்லும்படி அன்போடு அழைக்கிறோம். பிரைஸ் லார்ட். அருமையான தருணம். ஏறத்தாழ எல்லோரும் சிறப்பாக பேசியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கல்யாண பந்தி மாதிரி பார்க்குறேன். ஒரு பெரிய தலைவாழை இலை உணவு போடுவாங்க. எல்லோரும் சாப்பிட போகிற எல்லாருக்கும் அந்த இலையை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வரும். இலை சரியில்லாட்டி கொஞ்சம் வருத்தமாகிடுவோம். இயல்பாக உள்ள விஷயம் தானே. நல்ல இலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பச்சடி வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க, சால்ட்டு வைப்பாங்க, ஊறுக்காய் வைப்பாங்க, இப்படிலாம் இதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நம்ம நோக்கம் எல்லாம் என்னவாக இருக்கும்? பிரியாணி, சிக்கனா மட்டனான்னு. மட்டன் பிரியாணி போட்டு கூடுதலாக 65 வச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். பசி நேரத்தில் இதெல்லாமா சொல்லணும்? நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. அதேமாதிரி எனக்கு முன்னாடி பேசின அருமை போதகர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் ஐயாவை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். தம்பி மாரி இருப்பார், ஆனால் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பார். பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த பேரை எங்கேயாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் எதாவது வெளியூர் போகும்போது சொல்லுவாங்க மயிலாடுதுறைன்னு சொன்னால், மயிலாடுதுறையில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹென்றி சாமுவேலை தெரியுமா அப்படிம்பாங்க. நம்ம கண்ணில் தென்படவே மாட்டேங்கிறாரு. ஆனால் வெளியிலேருந்து யாராவது கேட்குறாங்களே நானும் யோசிப்பேன். அப்புறம் ஐயாவை இடையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது, சந்தித்தேன். அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மாயவரத்துக்கு பாட்டுக்குன்னு ஃபேமஸாக ஒருத்தர் இருந்தார். யாருங்க? எவ்வளோ இல்லை வேதநாயக சாஸ்திரியை. அந்த வாய்ஸை அழகாக எடுத்து ஐயா அருமையாக பாட்டு பாடுவார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் இல்லை. நான் ஒரு பாட்டுனா ரொம்ப விரும்பி கேட்பேன். திடீர்னு குரூப்பில் ஒரு நாள் பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடவுளால் பயன்படுத்தக்கூடிய மனுஷன் நான் எப்பொழுதுமே நினைப்பேன். ஒரு நாள் நாங்கள் ஒரு 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 இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா ஒன்று பேசிடலாம்ல. பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம ஹென்றி சாமுவேல் இப்போ மாவட்டத்தை பிரபலியமாகிட்டே இருக்காருங்க. என்ன சொல்கிறாரு? பிரபலியமாகிட்டே இருக்கார். அவரை என்ன பண்ணக்கூடாது, பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்லாம் எதுக்கு தான் கூப்பிட்டு பயன்படுத்துகிறானே தெரில. அவரெலாம் சர்ச்சில் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லலாமா அப்படின்னு. ஏன் என்னாச்சுன்னு, அவருன்னு ஞானஸ்தானமே எடுக்கலிங்கன்னு. என்னங்க, நாங்கள் பேசினதெல்லாம் இவருக்கு தெரியாது. அடுத்த 1/2 மணி நேரம் கழித்து இவர் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு? ஞானஸ்தானம் எடுக்கிற பதிவு ஃபோட்டோவோட போடுறாரு. நாங்கள் பேசுகிற இடத்துல இல்லை, அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் சொல்லியே இருக்க முடியாது. குரூப்பில் நாங்கள் அதில் ஒரு 300 பாஸ்டர்ஸ் இருக்கோம். அந்த குரூப்பில் படார்னு பதிவு போடுறாரு. அதில் ஒரு ஆள் பார்த்துட்டாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிற மனுஷன் அவர் பார்த்துட்டாரு. என்னையா நம்ம இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் பதிவு போடுறாரு. நாங்கள் கேமரா இங்கே வச்சுருக்காரா அப்படின்னு. பார்த்தீங்களா, கடவுளுடைய மனுஷனை எப்பொழுதும் கடவுள் ஞானமாக நடத்துவார். என் சொந்த அனுபவத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு ஒரு அரசியல்வாதியோடு அறிமுகம் கிடைக்கிது. ரொம்ப பெரிய அறிமுகம் இல்லை, ஒரு ஆப்ளிகேஷனாக அவரை பார்க்குறோம், பேர்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன ஆகுது, அவருக்கு பர்த்டே. இதேமாரி ஒரு நிகழ்ச்சி, பர்த்டே பார்க்க போகணும். எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருந்துச்சு, அதை அவர் செஞ்சு கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சுது. அவர் பார்க்கணும் அவசியம் இல்லை. நான் வேறு ஒரு வேலையாக இருக்கும்போது அந்த தகவல் தெரியுது. இருந்தாலும் இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன், ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டோடு அவரை பார்க்க போயிட்டேன். அவருக்கு போய் பார்த்தா எக்கச்சக்கமான காம்ப்ளிமெண்ட்டு. எல்லோரும் காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் ஒரு 4 கிராமில் ஒரு மோதிரம் வாங்கிட்டு போய் அவருக்கு போட்டேன். அவர் எனக்கு அந்த செஞ்ச நன்மையை மறந்துட்டார். அரசியல் அவர் அமைச்சரை பார்க்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வருவான் போவான், எல்லோரும் மறந்துட்டார். அவர் 2 நாள் கழித்து எல்லாம் கேட்டாராம், அன்றைக்கி ஒரு மோதிரம் போட்டார்லடா ஒரு ஆளுங்க உயரமாக,
யார் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துருக்காரு, யாருக்குமே எனக்கு தெரில. என்னங்க, அவர் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு யாருக்குமே தெரில. அதனால் என்ன பிரச்சனை, அந்த ஃபோட்டோ எடு அப்படின்னு என்னை ஃபோட்டோ எடுத்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மோதிரம் போட்டப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கள்ல, அதை வச்சு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் ஏன் நம்மளுக்கு மோதிரம் போட்டார், என்ன காரணம்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை அவர் கூப்பிட்டாரு. என்ன பண்ணாருங்க, கூப்பிட்டு, சார் என்ன சார் சம்மந்தமே இல்லை, நீங்கள் வந்து எனக்கு ஒரு மோதிரம் போட்டு போயிருக்கீங்கன்னாரு. இல்லை சார், ஒரு அன்பு தான் சார் அப்படின்னேன். எனக்கு சார் 5 பவுனுக்கு செயின் வாங்கி போட்டவன்லாம் இருக்கிறான், இங்கே கார் வாங்கி கொடுத்தவன்லாம் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கெல்லாம் கமிட்மெண்ட்டு. என்னால் பல கோடி ரூபா சம்பாரித்தவன். எல்லோரும் என்ன பண்ணுறான், என்னால் எல்லோரும் பல கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கான். 2 கோடி ரூபா சம்பாரித்தவன் எனக்கு 5 பவுன் செயின் வாங்கி போடுறது பிரச்சனை இல்லை. என்னால் 10 கோடி ரூபா சம்பாரித்தவன் 35 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற பிரச்சனை இல்லை. என்னால் எந்த பெனிஃபிட்டுமே இல்லாத நீங்கள் எனக்கு ஒரு 4 கிராம் மோதிரம் வாங்கி போட அவசியம் என்னன்னாரு. ஒரு அன்பு தான் சார்ன்னு. சார் ரொம்ப அன்பாக இருக்கார், நம்ம கூடயே வச்சுக்கணுன்ட்டார். என்ன சொன்னாருங்க, அதுக்கு பிறகு அவர் எனக்கு அமைச்சர் அடிக்கடி என்று நட்பாயிட்டார். யாருடைய அறிமுகம் இல்லாத அமைச்சர் என் மேலே ரொம்ப அன்பாயிட்டார். அந்த அன்பு எங்கள் எங்கே கொண்டு போய் விட்டுச்சு தெரியுங்களா, என்னை ஒரு நாளைக்கு கொண்டு போய் ஜெயலலிதாவுக்கு முன்னால் நிறுத்துனுச்சு. நான் பாஸ்ட்ரு. யாருங்கண்ணா, நான் பாஸ்ட்ரு. அந்த அன்பு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த அம்மாவை கொண்டு போய் என்னை ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்திச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, கட்சிக்காரன் 1000 பேர் போட்டி போடுறான் தேர்தலுக்கு, முன்னாடி இப்போ நிறுத்தம். அந்த அம்மா பார்த்தோன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் வேட்பாளர்னு. என்னங்க, எந்த பிரதிபலனும் இல்லாத ஒருத்தன் 4 கிராம் மோதிரம் போட்டானேன்னு அந்த ஆள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சு என்னை கொண்டு போய் அப்போதைய முதலமைச்சருக்கு முன்னால் நிறுத்தி அந்த அம்மா நான் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க. கீழே வந்தால் பிரச்சனை என்னன்னா, நான் எலெக்ஷன்லாம் நிற்க முடியாதுன்னு. இப்போ அமைச்சருக்கு பிரச்சனை. இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, அம்மா வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, வேணான்னீங்கன்னா பல பிரச்சனை எனக்கு வரும், நான் செலவு பண்ணுறேன், நீங்கள் நின்றுங்கன்னாரு. ஒரு பொது தேர்தல் நின்று 5 வருஷம் யூனியன் சேர்மனாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஹென்றி அவர்களை பார்க்கும்போது யோசிக்கிறது, நிறைய ஆட்கள் பேசுகிறது என்ன தெரியுமா, அவர் ஏங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நம்மளே செஞ்சிடலாமே, இதுக்கு தான் நம்ம தானே இந்த வேலையாக தானே இருக்கோம், எந்த வேலையாக இருக்கிறோம், ஊழியத்துக்கு நம்ம தானே இருக்கோம், அவர் ஏங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு, நம்மளே செஞ்சிடலாம்ல அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு ஆள் சொன்னார், அவர் மட்டும் வராமல் இருந்தால் நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிருப்பேன்னு. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னார், அவர் வராமல் இருந்தால் நான் நேரம் முதலமைச்சர் ஆகிருப்பேன், எனக்கு போடுற ஓட்டை தான் எல்லோரும் தம்பிக்கு போட்டுட்டாங்க, தம்பி வராமல் இருந்தால் நானே முதலமைச்சர் ஆகிருப்பேன்னு. கிறிஸ்தவ வட்டத்துலேயும் இந்த பேச்சு இருக்குது. ஹென்றி வராமல் இருந்தால் இந்த அற்புதத்தை நானே செஞ்சுருப்பானே, அந்த அம்மா தான் 5 வருஷமாக உன் சபைக்கு வருதேப்பா, நீ அப்போ செஞ்சுருக்க வேண்டியதானே. அந்த அம்மாவை சும்மா இருக்கிறதில்ல. எனக்கு இருந்த பிரச்சனையை கடந்த வாரம் போனேன், ஜோம் பண்ணி சுகமாயிட்டாருங்குது. எல்லாரோட மனநிலை என்ன ஆகுது, அவர் வராமல் இருந்தால் இந்த அற்புதத்தை நான் செஞ்சுருக்கலாம், அவர் வராமல் இருந்தால் அந்த அற்புதத்தை இவரால் செய்யவே முடியாது, இவர் திருப்பியும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, அவருடைய லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. என்னங்க, லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, தரமான வாழ்வியல் முறை இருக்குது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரில, ஆள் நல்லா கம்பீரமாக நல்லா தான் இருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை, எந்த பிரதிபலனும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார்ல, அதை நம்ம என்ன வேணால் நினச்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன நினைப்பார், 4 கிராம் மோதிரம் போட்ட ஒருத்தனையே கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, 5 வருஷம் அரசு பதவி வாங்கி கொடுக்குறாரு. ஆமாம் தானே, கர்த்தர் அவர் செய்கிற காரியங்களை கனப்படுத்துகிறார். பெரும்பதியை நம்மளுடைய வேலை இதை தான், நம்ம இந்த வேலையை செய்கிறது தப்பு இல்லை. தெருவை சுத்தம் பண்ணுற ஆள் இருக்கான்ல, டெய்லி சுத்தம் பண்ணான்னு வச்சிங்களேன், யாராவது அவனை கண்டுப்போமா, ஏன், அது அவனுடைய வேலை, அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிக்கிறான், டெய்லி அவன் தெருவை அவன் தானே சுத்தம் பண்ணணும். வேற ஒரு ஆள் சம்மந்தமே இல்லை ஒரு ஆள் நம்ம அந்த தெருவை சுத்தம் பண்ணுறாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பிரதமர் தொடப்பம் வச்சு தொடச்சார், நாடே என்ன பண்ணுச்சு, மீடியாவில் போட்டுச்சு, என்ன பண்ணினார், கூட்டினார்னு போட்டாங்க. அவர் என்ன வேலை செய்தாலும் அவர் அவருடைய வேலையை செய்கிறார், ஆனால் கர்த்தருக்காக பயன்படுறாரு பாருங்கள். அவருடைய ஓட்டம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நாளில் கேள்விப்படுவேன், ராத்திரி 11 மணி 12 மணிக்கெலாம் ட்ராவல் பண்ணுவார், காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் ட்ராவல் பண்ணுவார்.
அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தாலும் அதை விட்டு விட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு பிரயாசப்படுறாருல, அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் கர்த்தர் நினைக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். கர்த்தர் அவற்றை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அவற்றை கனப்படுத்துகிறார். அதனால்தான் கர்த்தர் அவரை கொண்டு அற்புதங்களை செய்கிறார். என்னங்க, நம்மளுக்கு இல்லாத வரமும் நம்மளுக்கு இல்லாத கிருபையும் நம்மளுக்கு இல்லாத அபிஷேகம் அவருக்கு இருக்குன்னா என்ன வேலை அது? அவர் இந்த வேலையை செய்யணும்னு அவசியமே இல்லை. அவர் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, அவர் தேவைகள் எல்லாம் நிறைவேறி இருக்குது. லக்ஸூரியாக வாழலாம், சாயந்தரம் பேட்மிண்டன் விளையாடலாம், ட்ராயர் போட்டு சாயந்தரம் பேட்மிண்டன் விளையாடலாம். ஐயா, அவருக்கு விளையாடவும் தெரியும். அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரை கொண்டு இந்த மாவட்டத்தில் பெரிய காரியங்களை செய்யணும். நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம், எங்கள் மாவட்டத்தில் தான் எழுப்புதல் உருவாகும்னு. அந்த மாதிரி எழுப்புதல் உருவாகிறதுக்கு அவரை போன்றவருடைய சத்தம், ஹென்றி சாமுவேல் போன்றவருடைய சத்தம் மாவட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் அவரை கொண்டு இந்த மாவட்டத்தில் அற்புதங்களை செய்கிறார், இந்த தேசத்தில் அற்புதங்களை செய்கிறார். நாங்கள் அடிக்கடி இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நான் மட்டும் இல்லை, அநேக போதர்களை அவரை நேசிக்கிறோம். அநேக போதருடைய சார்பாக தான் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய குடும்பம் இதுக்கு பயங்கர ஒத்துழைப்பாக இருக்காங்க. அநேக நேரங்களில் அவருடைய குடும்பம் அவரோடு சேர்ந்து பயணப்படுவது ரொம்ப மகிழ்ச்சி. பாஸ்டர் வீட்டில் பாஸ்டர் ஒய்ஃப் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் வெளில போகிறதில்ல. ஏம்மா சாயந்தரம் ப்ரேயர் போகலாமா, நீங்கள் போயிட்டு வாங்க, என்னால் வர முடியாது இல்லைம்பாங்க. அந்த இடத்துல அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் பயணப்படுறதை நான் அநேக நேரங்களில் கவனிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அங்கீகரிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் மேன்மைப்படுத்துவார். அவருடைய பலன் கர்த்தருடைய சமூகத்தில் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.